தமிழகத்திலிருந்து வடமாநிலங்களுக்கு காய்கறி மூட்டைகளை ஏற்றிச் செல்லும் லாரிகளை குறிவைத்து அதற்கு அங்குள்ள கடைக்காரர்களிடமிருந்து வரவேண்டிய வாடகை தொகையை மர்ம நபர் ஒருவர் மோசடியாக பெற்று செல்வதாக லாரி உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 25ஆம் தேதி கிருஷ்ணகிரியிலிருந்து இந்தூருக்கு மாங்காய் லோடு ஏற்றிச் சென்ற லாரிக்கு கொடுக்க வேண்டிய தொகை ரூபாய் 96,000. கடந்த 7ஆம் தேதி ஆந்திர மாநிலம் அனந்த்பூரில் தக்காளி லோடு ஏற்றிக்கொண்டு ஆக்ரா சென்ற நாமக்கல்லைச் சேர்ந்த லாரிக்கு வரவேண்டிய ரூபாய் 1.67 லட்சம். கடந்த 12ஆம் தேதி கர்நாடகா மாநிலம் கோலாரிலிருந்து ஜெய்ப்பூருக்கு தக்காளி லோடு ஏற்றி சென்ற நாமக்கல்லைச் சேர்ந்த லாரிக்கு வரவேண்டிய ரூபாய் 1.37 லட்சம் ஆகியவற்றை ஒரே நபர் சம்பந்தப்பட்ட கடைக்காரர்களிடமிருந்து மோசடியாக பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகிவிட்டார். இப்பிரச்சனை கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து தற்போது வரை நடந்து வருகிறது. ஒரே நபர்தான் மோசடியில் ஈடுபட்டு வருகிறார். இதுவரை 21 லாரிகளில் இருந்து சுமார் 21 லட்சத்திற்கு மேல் மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து லாரி ஓட்டுநர்கள் அந்தந்த காவல் நிலையங்களில் புகார் அளித்துள்ளனர். ஆனாலும் இதுவரை அந்த மர்ம நபர் சிக்கவில்லை. நம்ம ஒன் கம் டிரைவரா தான் ஓடிட்டு இருக்கோம். மதனபள்ளியில இருந்து 4ஆம் தேதி டெல்லிக்கு தக்காளி லோடு ஏத்துறோம். இது 48 மணி நேரம் டைமிங் கொடுத்துருந்தாங்க. ஜான்சி பக்கம் வர ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஆக்ரா வந்துட்டு எங்களை கூப்பிடுங்க. பக்கம் போக போக ஆக்ராலே லோடு இறக்க சொல்லிட்டாங்க. 42 மணி நேரத்தில் நாங்கள் போயிட்டோம். அங்க லோடு இறக்கும் போது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சிக்கந்தர் சப்ஜி மண்டி அந்த மார்க்கெட்டுக்கு தான் நாங்க போயிருந்தோம். லோடு இறக்க போகும்போது ஒரு நபர் வராரு. அது தக்காளி பார்ட்டி கூட லேபர்ஸ்களோட வராங்க, லோடு மேனங்களோட. அவங்க வந்து நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்குறாங்க. நான் இந்த மண்டிக்கு வேலை பார்க்குறேன், நான் மண்டி மேனேஜர்ன்ற மாதிரி நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்துட்டு போறாரு. அதே சமயம் மண்டிகாரர்கிட்டையும் போய் நானும் டிரைவர் தான், நாங்க 3 பேர் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்குறாரு. இந்த நபர் வந்து என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துல லோடெல்லாம் இறக்கி முடிச்சதுக்கு அப்புறமா நான் டிரைவர் எனக்கு பேமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்கி போயிடுறாரு. ஒரு நூதன முறையில திருடிட்டு போயிடுறாரு. இது எங்களுக்கு தெரிய வரல. நாங்க வாடகை பணம் வாங்க போகும்போதுதான் மண்டிகாரு சொல்றாரு, ஆல்ரெடி நான் பணம் கொடுத்துட்டேன், நீங்க என்ன மறுபடியும் வந்து பணம் கேக்குறீங்கன்னு சொல்லி. அப்போதான் நாங்க விசாரிச்சு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அந்த திருடர் தான் வந்து ஒரு நூதன முறையில திருடிட்டு போயிட்டாரு. இதற்கிடையே இ-வாகன் சேவை சார்பில் சம்பந்தப்பட்ட மர்ம நபரின் புகைப்படத்துடன் கூடிய துண்டு பிரசுரங்கள் அனைத்து லாரி ஓட்டுநர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதில் மோசடியாக பணத்தை ஏமாற்றி செல்லும் இந்த நபரை பிடித்து தருபவர்களுக்கு இ-வாகன் சேவை சார்பில் ரூபாய் 20,000 தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இ-வாகன் சேவை மாநில தலைவர் பி கணேஷ்குமார் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: இ-வாகன் சேவை மூலமா ஒரு சிறு விழிப்புணர்வு தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய லாரி உரிமையாளருக்கு கொடுக்கணும். ஏன்னா இதோட அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் 5ஆவது மாதத்துலேருந்து ஒரு தகவல் இ-வாகன் சேவைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, நாங்கள் காய்கறி ஏற்றிட்டு தமிழ்நாட்டிலேருந்து தக்காளி ஏற்றிட்டு போய் ஆக்ராவுக்கோ இல்லை லூதியானாவுக்கோ ராய்ப்பூருக்கோ இண்டூருக்கோ இப்படி காய்கறிகள் போகக்கூடிய வண்டிகளில் வாடகை தெரியாத நபர் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்போது இந்த புகார் 1 by 1 மாதம் மாதம் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதுங்க இது வித்தியாசமாக சொல்கிறீங்க, நீங்கள் காய்கறி இறக்குற இடத்துல சம்சாரி ஏற்றி விட்டால் அங்கே இருக்கக்கூடிய வாங்குறவர் உங்களுக்கு வாடகை கொடுப்பாரு, நீங்கள் ஏன்னா வாடகை யாரோ வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்மளோட தமிழ்நாடு டிரைவர் சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரே இதுதான். என்கிட்ட கடை மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொன்னார். கடை மேனேஜரு, நான் கடை மண்டியில் வேலை பார்க்குறேன், லோடு மேனு, இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லி எங்ககிட்ட ரொம்ப நேரம் அவர் கூடவே இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அவரு தான் கடைக்காரு அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு. இந்த ஒரு புகார் தொடர்ச்சியாக வர வர அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 7ஆவது மாதம் நேற்று, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவர் அடித்த கொள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 லாரி உரிமையாளர்கிட்ட இருந்து 1.5 லட்ச ரூபா, 98,000 ரூபா, 1,10,000 ரூபா, 1,75,000 ரூபா. அதாவது நம்மளோட கோலார், கர்நாடகா மாநிலம் கோலார்லேருந்து தக்காளி இது எல்லாமே டைமிங் லோடில் போகக்கூடியது. ஸோ இந்த டைமிங் லோடு அப்படின்னா பேப்பரில் ஏற்றி விடக்கூடிய பார்ட்டி 2 டிரைவர் வேணும், வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கணும், BS6 லேட்டஸ்ட் மாடலாக இருக்கணும், 50 மணி நேரம் டைமிங் அப்படின்னா 50 மணி நேரத்தில் அந்த வண்டி அந்த பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ இதை
இரு டிரைவர் விடிய விடிய அந்த வண்டியை வந்து நான் ஸ்டாப்பாக வந்து ரன் பண்ணி கொண்டு போவாங்க வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து எசென்ஷியல் கமாடிட்டி பொருள். எந்த இடத்துலையுமே வந்து இவங்க செக் போஸ்ட்லேயோ எங்கேயுமே வந்து இவங்க நிற்க தேவையில்ல. ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, எந்த காய்கறி வண்டியுமே ஏற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு கச்சாத்து மட்டும் தான் கொடுத்து விடுவாங்க. காய்கறி பொருட்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஈவே பில்லோ இல்லை நம்ம வந்து இன்வாய்ஸ் பில்லோ கொடுத்து விடுறது கிடையாது. நம்மளோட சிமெண்ட்டு இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம வந்து பொருள் அரிசியோ மைதாவோ ஏற்றிட்டு போனால் அதுக்கெல்லாம் ஈவே பில் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகும். காய்கறிகளுக்கு மட்டும் இது மாதிரி ஒரே ஒரு சின்ன பேப்பர், இந்த ஒரு பேப்பர் மட்டும் இருந்தால் வாடகை வாங்கிக்கிடலாம். இதை நல்லா தெரிஞ்ச நபர், அந்த நபர் வந்து 6 அடி உயரம் கொண்ட தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நபர். ஸோ இவர் வந்து இரு கலரில் மட்டும் தான் சட்டை போட்டிருப்பார். ஒரு ரோஸ் கலர் மற்றும் ஒரு வெள்ளை கலர். 6 அடி உயரம் இருப்பார். பட்டன் செல் தான் வச்சிருப்பார். நீட்டாக அந்த இடத்துல ஒரு சூப்பர்வைசராக வந்து தமிழ்நாடு ஓட்டுநர்கிட்ட வந்து ஹிந்தியில் பேசுவார். அதே நேரம் கடைக்காரங்க கிட்ட போய் தமிழில் பேசுவார். இந்த இரு இடத்துலையுமே வந்து இவர் பேசக்கூடிய லாங்குவேஜை வந்து இரு பேருக்குமே வந்து இடைவெளி கேப்பை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுவார். பக்கா கிரிமினலாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு கடைக்காரங்க கிட்ட டிரைவரை வந்து போக விடாமையும் டிரைவர்கிட்ட கடைக்காரங்க வர முடியாத அளவுக்கோ என்ன அந்த இடத்துல பண்ணணுமோ அது ஃபுல்லாகவே ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுவார். உதாரணத்துக்கு அதிகாலை விடிய காலையில் தான் வண்டி வந்து காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஏன்னா எல்லா வண்டியுமே வந்து ஒரு 28 அடி நீளம் இல்லை 30 அடி நீளம் கொண்ட காய்கறி ஏற்றிட்டு வர வண்டி. இது இரவு வந்து 11 மணிக்கு மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா அதிகாலை 5 மணிக்குள்ளே அதை காலி பண்ணிடுவாங்க. அதை காலி பண்ணி வண்டி அந்த மார்க்கெட்லேருந்து வெளியே போய் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிலையோ இல்லை 1/2 கிலோமீட்டர் தொலைவிலையோ எங்கே இடம் இருக்கோ ரோடு சாலையில் நிற்பாங்க. அந்த இடத்துல வந்து காய்கறி வாங்கின நபர் வந்து வாடகை கொண்டு போய் டிரைவர்கிட்ட கொடுப்பார். இந்த விஷயத்தை ஃபுல்லாகவே நல்லா தெரிஞ்ச நபர், மோட்டார் தொழிலில் இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த காய்கறி சந்தையில் வந்து ஒர்க் பண்ண நபராக தான் இருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வண்டி வர்ற நேரம் கரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுப்பார். இந்த என்ட்ரி எப்படி வரும்னா, வண்டிக்கு வலதுபுறம் இல்லை இடதுபுறம் சைடு வழியாக வருவார். முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடிய காய்கறி, அதாவது ஜிபிஎஸ் லொக்கேஷன் கொடுத்ததுக்கு பிறகு தான் டிரைவர் அந்த மார்க்கெட் கிட்ட வருவார். அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கடைக்கார் எப்படி இருப்பார். இப்போ கடைக்கார் எப்படி சொல்லுவார்னா, கேட்டு கிட்ட வந்துட்டு எனக்கு கூப்பிடும்பார். டிரைவர் அதே மாதிரி தமிழ்நாடு டிரைவர் கேட்டுக்கிட்ட போனதுக்கப்புறம், சார் நான் கடைக்கு வந்துட்டேன், மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன், மார்க்கெட்டில் கடை எண் 204, 108, 109 இந்த கடைக்கு வா அப்படின்னு சொன்னபோது அங்கே நிற்கக்கூடிய ஆளுங்க எந்த கடைக்கு வந்திருக்கு, ஷர்மா காய்கறி கடைக்கு, பட்டேல் காய்கறி கடைக்கு, என்ன பேர் அதில் வர்றோம், கேஎஸ் காய்கறி கடை, என்ன பேர் அவர் சொல்கிறாரோ அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெரியாத நபர் கொடுப்பார். இந்த ஒரு தெரியாத நபர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இவர் உள்ள என்ட்ரி ஆவார். சைடு வழியாக வந்து சர்மாவுக்கு வந்திருக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூடவே அவங்க கூட போகும்போது லோடுமேன் பார்வையில் லாரிக்கு ஏதோ லோக்கல் டிரைவரோ இல்லை லோக்கல் ஆள் அங்கேருந்து வந்திருக்காரு, சூப்பர்வைசர் வந்திருக்காரு டிரைவர் கூடன்னு சொல்லிட்டு லோடுமேன் மனசில் அப்படி தோணும், இவங்க வண்டி கூட வந்திருக்கிறாங்கன்னு. லாரியில இருந்து வந்தவங்க இவர் நம்மகிட்ட தானே கேட்டார் யார் கடைக்கு வந்திருக்கு, அப்போ கடைக்காரா இருப்பாரோல அப்படின்னு. இதுக்கப்புறம் வண்டி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இறக்கும். இந்த லோடு இறக்கும் போது லோடுமேனுக்கு சிகரெட்டோ டீயோ, அதே மாதிரி டிரைவருக்கு சாப்பாடோ டீயோ இதெல்லாமே வாங்கி இவரை தன்னைத்தானே வந்து அவங்கக்கிட்ட ஹிந்தியில், அதாவது டிரைவர்கிட்ட ஹிந்தியில் பேசி கடைக்காரங்க மாதிரியும், அதே சமயம் இதை இறக்கணும் எவ்வளோ நேரம் சார் ஆகும், எங்களுக்கு லோடு இருக்குது, நாங்கள் அடுத்த லோடுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு இடைவெளி கேப்பில் கடையில் போய் அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய கடையில் போய் சார் சீக்கிரம் இறக்கி விடுங்க, நாங்கள் மார்க்கெட் லோடுக்கு போகணும், அடுத்த லோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தமிழ் அழுத்தம் கொடுக்குறது. இவங்ககிட்ட ஹிந்திலையும் அவங்ககிட்ட தமிழ்லையும் பேசும்போது கடைக்காரங்க மத்தியில் இவர் வண்டி கூட வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சிருவாங்க. வண்டிக்காரங்க கடைக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த இருவர்கிட்டையும் பேசி முடிச்சதுக்கு பிறகு சரக்கு எல்லாம் இறக்குத வரைக்கும் வண்டியை ரிவர்ஸ் பார்க்குறது, வண்டி தார்பாய் கழட்டி கொடுக்குறது, வண்டியில் வந்த கிரேட் எல்லாம் எண்ணுறது, எல்லா வேலையும் செய்வார். செஞ்ச போது அங்கே இருக்கக்கூடிய எல்லார் மைண்ட்லேயும் வந்து இவர் வண்டி கூட வந்திருக்காருன்னு ஒரு கதாபாத்திரம் அந்த இடத்துல உருவாகும். இம்மிடியேட்டாக வண்டிக்காரங்களை வெளியே போய் நில்லுங்க, நான் வாடகை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கச்சாத்தை அங்கேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்துடுவார். இப்போ இது வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. கோலார், கர்நாடகா கோலார்லேருந்து ஜெய்ப்பூருக்கு 1,67,000 ரூபா வாடகை நாமக்கல்லை சேர்ந்த வண்டி கொண்டு போயிருக்கிறாங்க. அட்வான்ஸ் 30,000 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. அட்வான்ஸ் போக மீதி 1,37,000 ரூபா அவங்களுக்கு அங்கே வரணும். இந்த ஒரு விஷயத்த அந்த டிரைவர் வந்து கொடுக்குறாரு. இந்த பேப்பரை கொடுத்தோன்னையும் அந்த நபர் அங்கேருந்து நேராக காய்கறி வியாபாரிக்கிட்ட போய் இதை கொடுத்துட்றாரு. அவர் கேட்குறாரு அட்வான்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு. இவர் 30,000 ரூபா வாங்கியிருக்குன்னு சொன்னியும் 1,37,000 மீதி தொகையை கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே இவர் அவரோட இடுப்பில் வச்சுட்டு கடையை விட்டு வெளியே வரார். அந்த நேரம் அந்த டிரைவர், இரு டிரைவருமே அங்கே வராங்க. வந்தோடனே அவங்க சாப்பிட்டுட்டு வந்து வாடகை தராங்களா, நீங்கள் வண்டியில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு.
ஓனர் வரணும் அப்படின்னு. உடனே அந்த இரு டிரைவருமே வண்டிக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் இவர் அங்கேருந்து மாயமாயிடுறாரு. ஸோ இவரோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போன வருஷம் இவர் ஸ்டார்ட் பண்ணது ஜெய்ப்பூரில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது இவரோட பிளானே வந்து ஃபஸ்ட்டு ஜெய்ப்பூரில் ஸ்டார்ட் பண்ணுவார். ஜெய்ப்பூர் மார்க்கெட்டில் போய் ஒரு அட்டன் பண்ணிட்டாருன்னா அன்னைக்கு எத்தனை பேர் சிக்கிறாங்களோ அத்தனை பேர்ட்டையும் ஆட்டையை போட்டாருன்னா அங்கேருந்து அடுத்து ஆக்ராவுக்கு போயிடுவார். கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அடுத்த மார்க்கெட். அங்கேருந்து அடுத்து இண்டூர் போயிடுவார். இண்டூர்லேருந்து அடுத்து நாக்பூர்லேருந்து ராய்ப்பூர். எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய மார்க்கெட். எப்படி நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை பறவை மார்க்கெட் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழ்நாடு வண்டி வரக்கூடிய எல்லா மார்க்கெட்டுக்குள்ளேயும் இவர் போய் இந்த நூதன முறையில் கையாடுறார். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா மட்டும்தான் இவரை வந்து பிடிக்க முடியும். ஸோ இவரோட புகைப்படம் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. 21 கடையிலையும் இருக்கக்கூடிய அத்தனை சிசிடிவி கேமராவையும் நம்ம ஃபுட்டேஜையும் வாங்கி கலெக்ட் பண்ணி அதுலேருந்து இவரோட புகைப்படத்தை நம்ம எடுத்து எங்களோட லாரி அசோசியேஷன் வாட்ஸ்அப் தளத்தில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய குறிப்பாக காய்கறி ஓட்டிகிட்டு போகக்கூடிய டிரைவர் யாராக இருந்தாலும் இவரை பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் அசோசியேஷன்லையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையோ இல்லை வாகன் சேவை எங்களுக்கோ தகவல் கொடுத்தா இமிடியேட்டாக நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் இவர் வாங்கி தரக்கூடிய தண்டனை அத்தனையும் வாங்கி கொடுத்து இவரால் லாஸ் ஆன அத்தனை பேருக்கும் தொகையை திருப்பி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். தயவு செஞ்சு இவரோட புகைப்படத்தை பார்த்துக்கோங்க. இவர் வந்து இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்டும் ஷிஃப்ட் வைஸ் ஷிஃப்ட் ட்ரெயினில் மாறி போய்கிட்டு இருக்கிறவர். அதனால இவர் வந்து ஈஸியாக இவரை பிடிக்க முடியாது. உங்ககிட்ட வந்து பேச்சு கொடுக்கக்கூடிய நபராக இருக்கும். அதிகமான பேச்சு கொடுப்பாரு. வண்டிக்கு ரிவர்ஸ் பார்ப்பாரு, பாயை அவுத்து விடுவார், கவுண்ட் பண்ணுவார். அதே நேரம் கடைக்கு அடிக்கடி உள்ளே போயிட்டு வருவார். எல்லாமே உங்கள்கிட்ட கேதர் பண்ணிவிட்டு வாடகை வாங்கிட்டு நூதன முறையில் எஸ்கேப் ஆயிடுவார். இவரோட அவேர்னஸ் நம்ம இன்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு சந்திப்பு. இது மூலயமா யாரும் இவரை பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக எங்களுக்கு தகவல் கொடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். நன்றி.